நான் எடுக்கிறேன், பரவாயில்ல. Come on, Prachi. அப்படிதான். You can do it. Come on. Come on, பின்னாடி வா. ஓகே? இப்போ உன் கையை கொடு. கயிறை அவுத்து விடு. நீ இன்னும் ரொம்ப டைட் பண்ணிட்டு இருக்க. கொஞ்சம் வாய மூடுறியா? நான் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்ல. முதல்ல பேசுறத விட்டுட்டு கயிறை அவுத்து விடுற வழிய பாரு ப்ளீஸ். அப்ப நீ முதல்ல அதை செஞ்சிருக்க வேண்டியதானே? என்ன சொல்ற? என்ன பண்ற? ஒரு நிமிஷம் இரு. என்ன இது? உன்னால முடியலன்னு சொல்லு. என்ன கயிறு அவுத்துட்டியா? இப்போ முடிஞ்சிருச்சுல. இப்ப என்னோட கயிறு அவுத்து விடு. கம் ஆன். வெரி குட் பிராச்சி, கம் ஆன், உன்னால முடியும். மெதுவா அவுத்து விடு. உன்னோட நகம் என்னோட கையில கீறுது. இங்க பாரு, என்ன இரிட்டேட் பண்ணாத, அப்புறம் அப்படியே விட்டுட்டு போயிடுவேன். இவ்ளோ டைட்டா கட்டி வச்சிருக்கானுங்க. ஆமா, டைட்டா கட்டதான் செய்வானுங்க. உன் மேல இருக்க கோவத்தை என் மேல காட்டிட்டானுங்க. இனிமே ஏன் கோவத்தை அவங்க பாப்பாங்க. நான் அவங்கள இல்ல நம்ம கோவத்தைன்னு சொன்னேன். இனிமேல் நீ நானுன்ற போட்டி வேண்டாம். இனிமேல் கோவமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்து காட்டலாம். 2 பேரும் சேர்ந்தே காட்டுவோம். நம்ம ஒன்னா சேர்ந்து சிஎம்ஐயும் காப்பாத்துவோம். முதல்ல என் அம்மாவை, உன்னோட அம்மாவையும் காப்பாத்துறோம், நம்ம சீஃபையும் காப்பாத்துறோம். நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த வேலையை பாப்போம். எப்படி என்ன பண்ண போறோம்? ஏதாச்சும் பண்ணுவோம். முதல்ல கயிறு அவுத்து விடு. சரி, கயிறு அவுத்து விடுன்னு சொல்றல. சரி, டென்ஷன் ஆகாத. இப்ப அவுக்க முடியுது. குட் 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 குட். வந்துருச்சு. Thank you so much. இப்ப சொல்லு, இங்க இருந்து நம்ம எப்படி வெளியில போறது? இந்த கதவு வழியா போலாம். நீ தானே சொன்ன இப்ப எல்லாரும் சிஎம் கிட்ட இருப்பாங்கன்னு. நான் அப்ப அசியூம் பண்ணேன். இப்ப நம்ம 2 பேரும் நம்ம இன்டெலிஜென்ட்டை யூஸ் பண்ணியே ஆகணும். பேசாம ஜன்னல் வழியா போயிடலாம். இந்த பக்கம் போனாதான் அவங்க யாருக்கும் தெரியாம நம்ம வெளியே போயிடலாம். கதை வழியா போனா நிச்சயம் ரிஸ்க் இருக்கு. ஆனா ஜன்னல் வழியா போனா யாருக்கும் எதுவும் தெரியாது. ஓகே, லெட்ஸ் கோ. லெட்ஸ் கோ. நீ இங்கே நில்லு. பாத்து மெதுவா. யா, இது லாக் ஆயிருக்கு. இத உடைக்கிறதுக்கு ஏதாவது எடுத்து கொடு. இந்தா இத வச்சு ட்ரை பண்ணு. குடு. இங்க பாரு. யா, பாத்து, கை ஜாக்கிரதை. திறந்துருச்சா? உன்னோட கையை கொடு. பாத்து ஏறி வா. வா, பி கேர்ஃபுல். கேர்ஃபுல்லா இறங்கு. வேலை சமயத்துல தான் சார்ஜர் இல்லாம போயிடும். எங்க சார்ஜ் போடுறது? யா, ஸ்பீச் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். பேட்டரி அப்புறம் சார்ஜ் பண்ணிக்கலாம்.
அத குடு. ஆ, ஆ, ஆ. கண்ண லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிச்சிருக்கா ஸ்டூபிட். ஓகே. நீ ஏன் கண்ண லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிச்சிருக்க? நீ ஒண்ணு லெஃப்ட் ஹேண்டர் கிடையாதே. ஏன்? ஃபர்ஸ்ட் பேஜ் எங்க போச்சு? என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் காரிடோர்ல கூட உங்களை மீட் பண்ணேன். நான் இரும்பினே. அந்த இடத்துலயே நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா ரோஹித் நடுவுல வந்துட்டாரு. உங்களோட உயிர் இப்ப ஆபத்துல இருக்கு. ரோஹித், மூவா, அப்புறம் சீனியர் செக்யூரிட்டி இவங்கெல்லாம் உங்களை கொல்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட பொண்ணை அவங்க கிட்னாப் பண்ணிருக்காங்க. என்ன கட்டாயப்படுத்தி உங்களை ஷூட் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்க ஸ்பீச் கொடுக்கும்போது அப்புறம் இந்த பழி மொத்தத்தையும் ஆப்போசிஷன் பார்ட்டி மேல போடலான் இருக்காங்க. மேம், நான் உங்களை ஒரு வேளை ஷூட் பண்ணலன்னா என் பொண்ணை கொன்றுவேன்னு மிரட்டுறாங்க. ஒருவேளை இந்த லெட்டரை நீங்க ஸ்டேஜுக்கு வரதுக்கு முன்னாடியே படிச்சிட்டீங்கன்னா ஸ்டேஜுக்கு வந்துடாதீங்க. இல்லனா ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த லெட்டர் கிடைச்சதுன்னா தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. நீங்க ஸ்பீச்சை படிக்காதீங்க மேடம். இல்லனா நான் உங்களை ஷூட் பண்ண வேண்டி வரும். நான் சொல்றது கேளு திஷா. திஷா, திஷா, நீ சந்தோஷமா இருக்கியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க சந்தோஷமா இருந்தா நானும் இருப்பேன். இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்க மாட்டேன். ஏன்னா நான் சந்தோஷமா இருந்தேன்னா நிச்சயமா நீங்களும் அப்படி இருப்பீங்க. ஆமா, சந்தோஷமா இருக்கு. ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ராஜி அவங்க கையில இல்ல. அவ இப்படியே தப்பிச்சிட்டா.
இப்ப நான் எப்படியாவது சிஎம் காப்பாத்தி ஆகணும். ப்ளீஸ் ஸ்பீச் கொடுங்க. உங்களுடைய ஸ்பீச்சுக்கு எல்லாரும் வெயிட் பண்றாங்க மேடம். சிஎம் சீட் உனக்கு நான் குடுக்கறேன்னு சொன்னேன்ல, முன்னாடியே நீ அதை கேட்டிருந்தா நான் கண்டிப்பா கொடுத்திருப்பேன். மாட்டேன்னு சொல்லிருக்க மாட்டேன். நீங்க ஏன் மேடம் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க என்னுடைய சிஸ்டர் மாதிரி. எனக்கு சிஎம் பதவி எல்லாம் வேண்டாம். நீங்க எனக்கு சிஸ்டர் மாதிரி. நீங்க எனக்கு ஃபயர். மேம் மேம் ப்ளீஸ் நீங்க என் கூட வாங்க. இட்ஸ் நாட் சேஃப். ப்ளீஸ் ப்ளீஸ் மேம் ட்ரஸ்ட் மீ. ப்ளீஸ் ஜாக்கிரதையா வாங்க. இப்போ நீங்க ரெண்டு பேரும் என் கையால சாக போறீங்க. உங்களை என் கையால தான் கொல்லுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஹேய் சாரி. இனிமே நீங்க ரெண்டு பேரும் தப்பிக்கவே முடியாது. ஏய் அவங்கள தப்பிச்சு போக விடாதீங்க. அவங்கள பிடிங்க பிடிங்கடா. இல்லனா சிஎம் ஓட சேர்ந்து நீங்க ரெண்டு பேரும் செத்து போயிடுவீங்க. ஜாக்கிரதை. உனக்கும் சிஎம்க்கு என்ன உறவு? சிஎம் காப்பாத்தணும்னு நினைக்கிற? உன் பொண்ணோட உயிர் ஆபத்துல இருக்குன்னு சொல்லியும் நீ அவளை பத்தி கவலைப்படாம இருக்க? சிஎம் காப்பாத்தணும்னு நினைக்கிற? சொல்லு, உனக்கு அவளுக்கு என்ன உறவு? உன்னோட ஆட்கள் என்கிட்ட இருக்காங்கன்னு தெரிஞ்சும் இப்படி எல்லாம் பண்ணிட்டல. உன் பொண்ணு உயிரை பத்தி கவலைப்பட மாட்டியா? உன் பொண்ணு மேல உனக்கு பாசமே இல்லையா? எப்படியும் கொன்றுவேன். எப்படியும் இன்னைக்கு யாராவது ஒருத்தர் இங்க சாகிறது நிச்சயம். நீ ஒரு வேலை பண்ணு, வெளியே போய் சீக்கிரம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு. ஓகே ஓகே சார். போ. லெட்ஸ் கோ. கம் ஆன். ஓ மை காட், என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாரும் ஓடுறாங்க? கன் பாயிண்ட்ல நின்னுட்டு இருக்காங்க. டாட் எங்க போனாரு? வேர் இஸ் டாட்? என்ன பண்றது? போலீஸ்க்கு போன் பண்ணலாம், அதுதான் சரியா வரும். உனக்கு புத்திசாலி நினைப்பா? பின்னாடி போயிட சொல்லுங்க. உனக்கு இவ யாரு? இவ என் பொண்ணு மாதிரி. இவ மேல கைப்பட்டுச்சு, உன்னை கொண்டு மூடு. உனக்கு எல்லாரும் பொண்ணு மாதிரியா? நான் சிஎம் காப்பாத்தணும்னு நினைச்சது ஒரு நல்ல மனுஷியா இருக்கணும்ன்றதுக்காக. ஒரு அம்மாவா இருந்த என் பொண்ணை காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். அம்மா தாயே பகவதி, உன்னுடைய தரிசனம் கிடைச்சிருச்சு. இப்ப பிரசாதம் கூட நாங்க சாப்பிடுறோம். எப்பா எல்லாரும் பிரசாதம் வாங்கிக்கோங்க. இப்ப சிஎம் கொல்றது எனக்கு முக்கியம் இல்ல. உங்க ரெண்டு பேரையும் கொல்ல போறேன். சிஎம் அவங்க ஃபாரின் போவாங்களே, அங்க கூட என்னால கொல்ல முடியும். அப்ப யாரும் எங்களை கண்டுபிடிக்க முடியாது, எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா இங்க இருக்கிற நீங்க எல்லாரும் யாரும் இங்க இருந்து போக முடியாது. சிஎம் தவிர இவங்க எல்லாரையும் கொன்னுடுங்க. எல்லாருக்கும் முன்னாடி முதல்ல நீ சாகணும். One, two,
3. இவ எப்படி இங்க வந்தா? ராஜி நல்லா இருக்கல? ரியா நீயும் நல்லா இருக்கல? இப்ப நீ தாண்டா சாக போற. சிஎம் கொல்ல போறியா? ரன்வீர் விட்டுடுங்க, என் பையனை விட்டுருங்க. ஐயோ ரன்வீர், நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. எதுவும் பண்ணக்கூடாது, இங்கே சேஃபா இருங்க. இப்ப நான் வரேன். ஆமா, நான் சிஎம் கிட்ட இருந்து தான் பேசுறேன். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க இன்ஸ்பெக்டர் சார். இப்பவே வரேன் மேம். யா. கிளம்புங்க, வண்டி எடுங்க. கிரீன் பார்க்ல சிஎம் அட்டாக் பண்ணிருக்காங்க. வயர்லெஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் தேவைப்படும். எனக்கு யாரையும் கொல்றது பிடிக்காது, ஆனா இத்தனை பேரை காப்பாத்துறதுக்கு நான் இவளை கொல்றதுக்கும் தயாரா இருக்கேன். நீ அங்கிருந்து கொஞ்சம் நகர்ந்த உன் தலையில இந்த குண்டு பாஞ்சிரும். இவளை கொன்னுடுவேன். சொன்ன கேளு, இவளை நான் நிச்சயம் கொன்னுடுவேன். கொன்னுடு. எனக்கு சிஎம் தான் வேணும். இவளை கொன்னுடு. வெயிட் பண்ணாத, அவ எனக்கு தேவையே இல்லை. மறுபடியும் சொல்றேன், இவளை கொன்னுடுவேன். பாத்தியா, யார் செத்தா அவனுக்கு என்ன, யார் உயிரோட இருந்தா அவனுக்கு என்ன? அவனுக்கு தேவை பதவிதான். நீங்களா இருக்கீங்களே, எல்லாரும் ஒரே மாதிரி. ரொம்பவே நல்லவங்களா இருக்கீங்க, ரொம்ப நல்ல மனிதர்களா இருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சமா நல்லது எல்லாத்தையும் இந்த சொசைட்டிக்கு பகிர்ந்து கொடுக்கறீங்க. இங்க யாரும் யாரையும் கொல்ல போறது இல்ல, எனக்கு தெரியும். என்னையும் நீங்க யாரும் கொல்ல மாட்டீங்க. ஏன்னா இங்க சுத்தி இருக்கிற ஆட்கள் எல்லாமே என்னுடைய ஆட்கள். என்ன கொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களை எல்லாரையும் விலைக்கு வாங்கிட்டேன். அந்த அம்மனுடைய ஆசீர்வாதத்தால என்னை யாரும் அழிக்க முடியாது, அழிக்கவே முடியாது. ராவணன் கூட இப்படிதான் யோசனை பண்ணான். ஆனா அவனுக்கும் ஒரு முடிவு வந்தது. அதே மாதிரி உனக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். நீ அம்மா மாதிரிதான், அதுக்காக அம்மா வாங்கணும்னு நினைக்காத. சுதீர், அவளை கொன்னுடு. கேபினெட்ல உனக்கு பெரிய பதவி காத்துக்கிட்டு இருக்க, பெரிய பதவி கொடுக்க போற. கொன்னுடு, அவளை கொன்னுடு.